பிறப்புல இருந்தே கடவுள் என் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்காரு நான் உணர்றேங்க ஐயா. ஏன்னா மருத்துவர்களை கைவிட்ட பிள்ளை நான். முடிஞ்சிருச்சு, நீங்க இதை வந்து இங்கிலீஷ்ல சொன்ன டிஸ்போஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம ஊதா நிறத்துல நான் மாறிட்டேன் சார். என்னோட உடல் மொத்தமும் ப்ளூ கலர்ல மாறிடுச்சு. அப்போ டாக்டர்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்ததுன்னா பிழைக்கிறது கஷ்டம், நீங்க வந்து இதை அப்புறப்படுத்துறது நல்லது, இந்த குழந்தை வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. முருகா, இந்த குழந்தைய வந்து செத்துட்டதா டாக்டரே சொல்றாங்க. நான் நம்பல. என் பேரனை, என்னோட 2வது பேரனை காப்பாத்தி கொடு. அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையா இருப்பான், நானும் அடிமையா இருப்பேன். எங்களுக்கு இந்த குழந்தைய மட்டும் காப்பாத்தி கொடு, உன்னோடைய அருளால நீ காப்பாத்தி கொடு, நான் வேல் எடுத்துட்டு நடந்தே வர்றேன் என் பேரனுக்காக அப்படின்னு வேண்டுறாரு. சுகம் தெரியாத மனிதர்களுடைய ஆசீர்வாதத்தால விடிய 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 நான் என்னுடைய அந்த ஊதா நிற இறங்கி நான் பழிச்சிடுறேன் சார். சத்தியமான உண்மை, அன்று யாரெல்லாம் வேண்டுனாங்களோ, நான் ஏப்ரல் மாதம் பிறந்தவன், அடுத்த தைப்பூசத்துக்கு யாரெல்லாம் வேண்டாங்களோ, முகமே தெரியாதவர்களாலுமே வேண்டுதல் வச்சதுக்காக அங்க வந்து எங்க ஐயா தான் அனுப்பவும் குருசாமி, ஐயா உங்க பேரனுக்காக வேண்டவன் நீங்க தான் அவங்க அப்படின்னு அன்னைக்கு அறிமுகமானவங்க. இன்னைக்கும் நான் ஊருக்கு போனேன், டே நான் வச்ச வேண்டுதலை படைச்சவன்டா நீ, முருகன் அடிமைடா நீனு, ஒழுங்கா இருக்கணும், பொய் பேசக்கூடாது, உண்மை பேசணும் அப்படிலாம் சொல்லி என்னை கலாட்டா பண்ணுவாங்க. இன்னைக்கும் நான் அந்த ஊருக்கு கடமைப்பட்டிருக்கேன்.